வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கடைகள் இருக்குது. அத்தியாவசிய பொருள் ஏதாவது வேணும்னா நீங்கள் டக்குன்னு வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் டைட்டில் பார்க் உங்களுக்கு டெரஸ்லேருந்து பார்த்தாலே தெரியும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைய ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டல் இன்கமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் வாங்கின வீட்டிலேயே எனக்கு 2 வருமானம் வந்துட்டு இருக்கு, வாடகை அப்படின்னு சொல்ல முடியும். பிறக்கும் போது எல்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க, சொத்து பிரச்சனைன்னு வரும்போது பங்காளி ஆகிடுறாங்க. இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியை அடுத்த திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த வீடை நீங்கள் வாங்கினீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ரெண்டல் இன்கமும் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHK இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK இருக்குது. இதில் நீங்கள் எதில் வேணால் இருந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை ரெண்டுக்கு விடலாம். இல்லை உங்கள் பசங்களுக்கு புதுசாக மேரேஜ் ஆக போகுது அப்படின்னாலும் கீழே இருக்கிற போர்ஷனில் நீங்கள் இருந்துட்டு மேலே இருக்கிற போர்ஷன் புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியை அடுத்த திருநின்ற ஊரில் பிரகாஷ் நகரில் இருக்குங்க. திருவள்ளூர் சென்னை ஹை ரோட்டில் இருந்து 800 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கடைகள் இருக்குது. அத்தியாவசிய பொருள் ஏதாவது வேணும்னா நீங்கள் டக்குன்னு வாங்கிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க. உங்களுக்கு நம்ம சென்னை திருவள்ளூர் ஹை ரோட்லேயே இருக்கல அந்த ரோட்டு மேலே இருக்கிற காலேஜை சொல்லிட்டு இருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக நெம்லிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் எந்த சைட் போகணும், அதாவது குன்றத்தூர், சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட், நம்ம வண்டலூர் போகணும் அப்படின்னாலும் சரி, மீஞ்சூர் போகணும், பொன்னேரி போகணும் அப்படின்னாலும் சரி, அவுட் ரிங் ரோட் வழியாக நீங்கள் ஈஸியாக போய்க்க முடியும். அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு ப்ளூ பில்டிங். அந்த கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்புங்க. அந்த கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ். இங்கேருந்து கரெக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா புதுசாக டெவலப் ஆனது. நீங்கள் காலேஜுக்கு இப்படியே போக முடியாது, அப்படி சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடுகள்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்படி திருப்பி இருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடுங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி, பட்டாபிராம், பருத்திப்பட்டு, வேப்பம்பட்டு, நம்ம திருநெண்டூர் இந்த கார்டில் நிறைய வீடு கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க கூட நம்ம கொலா பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி, பருத்திப்பட்டா, ஆமாம் ஆவடி அந்த பருத்திப்பட்டு பட்டாபிராம், அது ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் இதாக இருக்கும். எனக்கு ஃபீல்டில் இருக்கிற எனக்கே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஜிவி நகர் இருக்கு இல்லையா, அதை தாண்டின உடனே கண்ணம்பாளையம்லேயே இவங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் போட்டிருந்தாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கார்டில் நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வீடு ப்ராஜெக்ட்டுங்க. பக்கத்தில் இருக்கிறதும் இவங்களது தான் சொன்னாங்க. இப்போ அங்கே வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் வீடியோவில் வரீங்களா? ஹாய் சொல்லுங்கள் கேமரா. ஹாய் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க, வால் ஷேரிங்லாம் கிடையாது. ஃப்ரண்ட் எலிவேஷனில் மட்டும் உங்களுக்கு சேர்த்து ஒட்டி கட்டியிருக்கிறாங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு சுற்றி இடம் விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. மொத்தம் 2 போர்ஷன் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சைட் செட் பேக் விட்டுருக்குறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார் கேஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் பாத் கொடுத்துருக்குறாங்க. உள்ளேயும் இருக்குது, இங்கேயும் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏதாவது அத்தியாவசிய பொருள், இப்போ ஏதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலும் வெளியில் கழுவிட்டு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடை ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு 1 BHK, மேலே வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரூம் தான் போட்டிருக்காங்க போலன்னு தாங்க நான் நினச்சேன். மேலே போய் பார்க்குறேன், மேலே பெரிய ஹாலோட, எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகுது இல்லையா, அதனால் மேலே வந்து ஒரு பெரிய ஹாலோட ஒரு 2 BHK இருக்குது. அதையும் காமிக்கிறேன். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தீக்குட் டோரு. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த இதுலேயே நீங்கள் டைனிங்கும் வச்சுக்கலாம். ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க பேரிவர் பிராண்டில். அக்வா கோல்டு டேப்போட இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரெக்ஸ் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா இந்த கிச்சன் நல்லா சூப்பராக வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சிம்னி கூட நீங்கள் வச்சுக்கலாம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லாபில் கிரனேட் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பெயிண்டர் அண்ணாக்கள் இருந்தாங்கல்ல, அவங்களோட திங்ஸ் இங்கே வச்சுருக்கிறாங்க.
இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. நல்லா காத்தோட்டமாக இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோர் கொடுத்துருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது. ஆக்சுவலாக வாஸ்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருங்க. இந்த வீடு லேண்டும் ஈஸ்ட் ஃபேஸிங் தான். அப்படியே காற்று உள்ளே வருது, சூரிய ஒளியும் உள்ளே வரும். ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா இருக்குது. வாஸ்து பார்க்குறவங்க இதை நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி வாஸ்து பார்க்குறீங்க, அதனால் எனக்கு எதை சொல்கிறதுனே தெரிலங்க. அதான் உண்மை. இங்கே வந்து ஒரு பெரிய டிவி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வால் ஃபுல்லாகவே நீங்கள் இன்டீரியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே இன்டீரியர் அடிஷ்னல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லாஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜாக்கு மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்னோ கேரா பிராண்டில் இருக்குங்க. அக்வா கோல்டு பிராண்டில் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸு 7 feet வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, வித் கிரிலோட இருக்குது. இப்போ வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய 2 BHK பார்த்தலாம். இங்கே சென்டரில் ஒரு டிசைனாக கொடுத்துருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது. ஸ்டார்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரில்ல எஸ்எஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு காரிடார் இருக்குங்க. இந்த காரிடாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயின் டோர் இருக்கக்கூடிய வால்லையும் ஃபுல்லாக டைல்ஸ் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷனில் நீங்கள் பார்க்க முடியும், இந்த ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. வித் கிளாஸோடு இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நான் பேசவே தேவையில்லை, வீடியோவை பேசும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கிறது நான் நோட்டபிளாக கவனிச்சேன். இது கொடுத்துருக்கவே தேவையில்லையே அப்படின்னு நான் நினச்சேங்க. ஆனால் இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன்னா வென்டிலேஷன் வரணும், அதே நேரத்தில் மழை பெய்யும் போது தண்ணி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இது கொடுக்க மாட்டாங்க, சும்மா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. இது இவங்க கொடுத்துருக்கிறது நான் நோட்டபிளாக கவனித்த விஷயம். நல்லா காற்று வருது. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். இதுவும் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குங்க. அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் யாராவது வராங்க அப்படின்னாலும் ஹலோ யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மெயின் டோரை திறக்காமலேயே இந்த விண்டோவை திறந்து நீங்கள் கேட்டுக்க முடியும். இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்டீரியர் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிச்சன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடு எப்படி வேணால் வாங்கலாங்க. பட் இந்த வெளிநாட்டில் பார்க்குற மாதிரி வீடு, இந்த அழகாக ப்ரீமியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இன்டீரியர் தான் பண்ணி ஆகணும். எதனால பில்டர்ஸ் இன்டீரியர் பண்ணி சேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்குள்ளே கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் உங்களோட வீடு, நீங்கள் வாழ போகிற வீடு எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? அதனால் இப்படி நாங்கள் வித்துடுறோம், வாங்குறவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்டீரியர் யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரானைட் இருக்குது, கிச்சன் வால்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, சிங்க் இருக்குது. ஹிரான் பிராண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க டேப்ஸு. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரெக்ஸ் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கை பார்க்கும்போது நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைய ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பெற்றவங்களாம் நிறையா பசங்க பொண்ணுங்க பார்க்குறது கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் சரி, அவங்களோட சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சிருது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் எல்லாமே. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடு வாங்கினீங்க அப்படின்னா கீழே இருக்கிற போர்ஷனை ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குங்க. அந்த இன்கம் வச்சுட்டு, ஏண்டா நீ என்னை பார்க்கலனாலும் பரவாயில்லடா, என் ஒய்ஃப்காக நான் வாங்கின வீட்டிலே எனக்கு ரெண்ட் வருமானம் வந்துட்டுருக்கு, வாடகை அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் இன்கமோட ஒரு முக்கியமான பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு கேரண்டீடான அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அது சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் சொத்து இருந்தால் தான் பசங்க பொண்ணுங்களும் பார்க்குறாங்க பேரண்ட்ஸை. அது நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. பிறக்கும் போது எல்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க, சொத்து பிரச்சனைன்னு வரும்போது பங்காளி ஆகிடுறாங்க. அது ஆல்ரெடி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நான் எதை மீன் பண்ணுறேன் வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன வேணால், லைஃப்னாலே அப்படி தானேங்க, என்ன வேணால் டக்கு டக்குன்னு ஆகலாம்.
இன்கேஸ் ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். ஒய்ஃபுக்கு ஏதோ ஒன்று ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். அதுதான் நான் மீன் பண்ண வர்றது. இதை பார்த்த உடனே இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ரெண்டல் இன்கமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இல்லை வீடு வாங்கி வச்சுட்டு ஃபுல்லாகவே ரெண்ட்டுக்கு வரேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க இந்த கடையில். அதனால் ரெண்டல் இன்கம் நல்லா கிடைக்குது. நான் உங்களுக்கு என்ன அப்படின்றத லாஸ்ட்டில் கூட நான் கேட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் டைட்டில் பார்க் உங்களுக்கு டெரஸ்லேருந்து பார்த்தாலே தெரியும். நான் இங்கேருந்து தெரியுதான்னு பார்த்தேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் வீடுகள் வந்தனால தெரியல. வீடுகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டெரஸ்லேருந்து தெரிஞ்சிச்சு. அதை கூட உங்களுக்கு நான் எடிட்டர் காமிச்சிருங்க. அதனால் அந்த டைட்டில் பார்க்கில் யாராவது வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணி ரெண்ட்டுக்கு இருப்பாங்க. கீழே இருக்கிற மாதிரியே ஒரு பூஜா ஈஸ்ட் ஃபேஸிங்கில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க யாராவது இந்த வீட்டில் இருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குங்க. நைட் லேம்ப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, வெளிச்சமாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குங்க. கிரில்லோட தான் இருக்குது. இங்கேயும் வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே. சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 73 lakhs. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக கணேஷ் பில்டர்ஸ் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்கள் இந்த இடத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடித்த மாதிரி டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. 1000 liters வாட்டர் டேங்க். பின்னாடியெல்லாம் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கண்டுபிடிச்சிங்களா? அது தெரியுது பாருங்கள். அப்கமிங் டைட்டில் பார்க். ஓகே கைஸ், இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற கணேஷ் பில்டர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு வில்லா ப்ராஜெக்ட். இதில் ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா முடிய போது யாரோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கால் பண்ணுறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் கணேஷ் பில்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி, பட்டாபிராம், பருத்திப்பட்டு, திருமுல்லைவாயல், வேப்பம்பட்டு, திருநின்றவூர் இந்த காடையில் ஃபுல்லாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. அது விஷயமா எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையே அவங்க குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இவங்களோட அடுத்த வில்லா ப்ராஜெக்ட் நம்ம வேப்பம்பட்டில் போட்டிருக்காங்க. அதை போய் அடுத்து பார்க்க போகிறோம். அது நல்லா இருந்தது அப்படின்னா அது வீடியோ போடுவேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இப்போயே கொடுக்குறேன். போட்டிருந்தேன் அப்படின்னா இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி வேறு லெவலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ். டட்டா டட்டா டட்டா.